ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் கடற்கரைக்கு புத்தாண்டை கொண்டாட சுமார் எவ்வளவு மக்கள் வருகை தந்திருக்காங்க? என்ன மாதிரியான புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அங்க ஈடுபட்டு வர்றாங்க? மெரினாவுக்கு அடுத்த மிகப்பெரிய மணல் பரப்பு கொண்ட கடற்கரை தான் வெள்ளி கடற்கரை. இந்த வெள்ளி கடற்கரையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு சமயத்தில் கூட்டம் நிறைந்து வழியும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவு கடற்கரை. கடந்த 3 ஆண்டுகளாக புத்தாண்டு சமயத்தில் கூட்டம் இங்கே தடுக்கப்பட்டது. காரணம், கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த காரணத்தினால் கூட்டம் யாரும் இங்கே வரக்கூடாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் புத்தாண்டு சமயத்தில் வெள்ளி கடற்கரை வெறிச்சோடி தான் இருந்தது. நேற்று மாலை கூட இங்கே தடை விதிக்கப்பட்டது. புத்தாண்டிற்கு இந்த பகுதியில் தடை விதிக்கப்படுகிறது. பொதுமக்கள் கட்டாயம் வெள்ளி கடற்கரைக்கு வரக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. ஆனால் நேற்று மாலை தொடங்கிய இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடர்கிறது என்று கூட சொல்லலாம். நேற்று இரவு ஆங்காங்கே அவரவர்கள் வீடுகளில் புத்தாண்டு கொண்டாடி வந்தார்கள். இந்நிலையில்தான் இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இன்று காலையிலிருந்து பெரும்பாலான வழிபாட்டு தலங்களில் கூட்டம் அலைமோதியது. தற்போது கடலூர் வெள்ளி கடற்கரையில் கூட்டம் அலைமோதுகிறது. பல லட்சம் பேர் இங்கே இருப்பது நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒளிப்பதற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம் கழுகு பார்வையிலும் பல காட்சிகளை பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் கூட்டம் அதிகரிப்பின் காரணமாக காவல்துறையும் ஆங்காங்கே ஒளிபெருக்கி மூலியமாக உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும், கடற்கரையை ஒட்டி தண்ணீருக்கு செல்லக்கூடாது என்று தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்தில் பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல பகுதியிலிருந்து இங்கு குவிந்து இந்த புத்தாண்டை கொண்டாடி வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு மக்கள் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை தான் நாம் ஒளிப்பதற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் பிரத்யேகமாக நம் கழுகு பார்வை காட்சியும் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். கடல் அலை என கூடிய கூட்டத்தின் காரணமாக இங்கு இருக்கும் சிறு வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக இதுபோல் விழாக்கள் சமயங்களில் இந்த தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் கூட்டம் இல்லாமல் தான் கடலூர் கடற்கரை இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகத்தான், கடந்த சில வாரங்களாகத்தான் தற்போது அனுமதிக்கப்படுகிறது. அதுவும் நேற்று மாலை சிறு வியாபாரிகள் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். புத்தாண்டு தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வியாபாரம் இருக்கும். அச்சமயத்தில் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் 6 மணிக்கு மேல் இங்கே காவல்துறை தடை விதித்தது. தடை விதித்த காரணமாக சிறு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அடிதான் இருந்தது. காரணம், 6 மணிக்கெல்லாம் இங்கே தடை விதிக்கப்பட்டது. மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நேற்று ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காக காவல்துறை இங்கு தடை விதித்தது. ஆனால் இன்று பெரிய அளவில் தடை இல்லை. வழக்கமாக 9 மணி வரைக்கும் இங்கு அனுமதிக்கப்படும். அதன் பிறகு காவல்துறை இங்கே வெளிச்சமின்மை காரணமாக வெளியேற்றப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த வெள்ளி கடற்கரையில் இரவு நேரங்களில் போதிய அளவு வெளிச்சம் இல்லாததான் மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் வெள்ளிக்கடற்கரையில் பிரதான வெளிச்சம் ஏற்பாடு, மின்விளக்குகள் அதிகப்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் போதுமான குடிநீர் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு கூட்டம் இருந்து கூட குடிநீர் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் கழிப்பறை வசதியும் சரியாக இல்லை என்ற காரணத்தால் பல இடங்களில் அசுத்தம் செய்யும் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெறுகிறது. எனவே இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் மாநகராட்சி இதை சுத்தமான ஒரு வெள்ளி கடற்கரையாக பாதுகாக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அதற்கான தனி நிதி ஒதுக்க வேண்டும். மின்விளக்குகள் அதிகப்படுத்த வேண்டும். காரணம், 6 மணிக்கு மேலாக இங்கு மின்விளக்கு இல்லாத காரணத்தினால் கூட்டம் சற்று பாதிக்கப்படுகிறது. காவல்துறையும் இதன் காரணமாகத்தான் அவர்களை வெளியேற்றி வருகிறார்கள். எனவே மின்விளக்கு அதிக அளவு போதிய அளவுக்கு வெளிச்சம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த பகுதியை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து கடலூர் வெள்ளி கடற்கரையின் வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு.
நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.